நாமக்கல் மாவட்டம் மேகனூரில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேகனூரில் காவிரி ஆற்றில் மணல் அள்ள 5 ஆண்டுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விதிமுறைகளை மீறி இந்த பகுதியில் மணல் அள்ளப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 120 யூனிட் மணலுக்கு அரசிடம் பெர்மிட் வாங்கிக் கொண்டு 3200 யூனிட் மணல் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து விவசாயத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் டெல்டா பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர்கள், விவசாயிகளின் தற்கொலைக்கு இந்த மணல் குவாரியும் காரணமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் போராட்டம் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள மணல் குவாரியை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றுல அள்ள வேண்டிய மண் பார்த்தீங்கன்னாக்கா 18 ஹெக்டேர், அதாவது ஒரு 40 ஏக்கர் இது வரைக்கும் தான் அள்ளலான்னு சொல்லி கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க அள்ளிருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1200லேருந்து 1500 ஏக்கர் வரைக்கும் மண் இது வரைக்கும் அள்ளிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அள்ளுறேன்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி இப்போ இங்கே எல்லாம் இறங்கி போராடுறதுனால இப்போ சமீப காலமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னு சொன்னாக்க எங்களுக்கு குடிநீர் மட்டும், விவசாயம் மட்டும் இல்லை, குடிநீரும் சேர்ந்து தட்டுப்பாடு வந்துடும். எங்களுடைய வாழ்வாதாரமே இதை நம்பி குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 15 லட்சம் பேர் இதை நம்பி தான் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறோம். இது எல்லாமே பாழாயிடும். நாங்கள் இருக்கிறதுலேயே இந்த ஏரியாவில் இருக்கிறதுலேயே டோட்டலாக வேஸ்ட் ஆகி போயிடும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போராட்டமே. அனைத்து பகுதியிலும் ஒரு இடம் கூட விடாமல் கட்டாந்தரையாக காவிரியை ஆக்கி ₹1 கூட அரசுக்கு வருவாய் இல்லாமல் பெருமளவு இயற்கை சீரழிவை ஏற்படுத்துகிற இந்த குவாரி அரசின் மூலம் நடத்தப்படுகிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை. இதனால் இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்காமல் போகிறது.